அதனால தான் இந்த படத்துக்கு நான் நிறைய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன்னு சொன்னேன். போன கேள்வியிலே வந்து இந்த கதையை வந்து நான் நிறைய மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணது. ஏன்னா வந்து இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானவன். அப்படி நான் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. பண்ணதுனால வந்து எனக்கு வந்து அவருக்கு அது பிடிச்ச விஷயமே இந்த கதையில் வந்து அதுதான். நான் சொன்னேன், இல்லைண்ணா என்னென்ன ரொம்ப கெட்டவனாக இருக்குது, இது மாதிரி டைலாக்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப அவஷன் வரும், ஏதாவது டென்ஷன் ஆகிடுவாங்க. பிரபு நான் வந்து நடிகன் பிரபு, நான் வந்து எதுவும் வந்து நான் வந்து அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லணுன்னா வந்து நான் ஒன்றும் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படலையே, நான் நல்ல நடிகனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் சார். நான் ஒரு ஆக்டர், அதனால் வந்து எனக்கு வந்து வேறு மாதிரி தீனி வேணும். ஒரு ஒரு நடிகனுக்கு எப்போவுமே ஆசை அதுதான். எவ்வளோ நாள் தான் நான் நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டே இருக்கிறது, எனக்கு ஒரு நடிக்க இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார். முன்னாடி என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து 2-3 பேர் பயங்கர அஜித் சார் ஃபேன்ஸு. ஸோ அவங்க வந்து முதல்ல ஒத்துக்கவே இல்லை, சார் எப்படி சார் இது அஜித் சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. சரவணராஜன் சொல்லி கோரியோகிராஃபர், அவர் வந்து என்னோடய படத்தில் வந்து என்னுடைய அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணார் இந்த படத்துக்கு. ஸோ அவர் மட்டும்தான் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக ஃபஸ்ட்லேருந்து சொன்னார், இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும், இதுதான் புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வந்து அஜித் சாரை அப்படி பார்த்துருக்கவே முடியாது இதுக்கு முன்னாடி. நீங்கள் இந்த படத்தில் தான் நீங்கள் வந்து அப்படி பார்ப்பீங்க. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்படி ஒரு வில்லன், அற்புதமான ஒரு வில்லன் படத்தில் ஹீரோவே அவர் தான். ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடித்த வில்லன் அவர். ஸோ இட்ஸ் அ கிரேட் சேலஞ்ச். கண்டிப்பாக வந்து ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அவரோட 50வது படம், அவரோட லேண்ட்மார்க் ஃபிலிம், அதில் வந்து அவர் நெகட்டிவாக பண்ணியிருக்காரு. ஒரு வந்து பொலிட்டிக்கலி தப்பான ஒரு கேரக்டர் அது வந்து ஒரு ஹீரோக்கு இல்லாத, ஹீரோ இருக்கிற ஒரு குவாலிட்டிஸ் கூட வந்து இவருக்கு இருக்காது இந்த படத்தில். ஆனாலும் யூ வில் லவ் ஹிம், தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் இட். அது வந்து அப்படி அமைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து அவர் பர்ஃபார்மன்ஸில் வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லணும். அவருடைய 50 படங்களில் வந்து ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து இந்த பெருமை எங்களுக்கு தான் சேரும்.